உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். இந்த மாதத்தின் முதல் நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் லீவ் விட்டு எல்லாம் வெக்கேஷன் அந்த ஃபீலிங்கில் இருப்பீங்க. பட் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார், என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், நம்மளுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா God is abundant and God is abundant of love and mercy. கர்த்தர் அன்பிலும் இரக்கத்தையும் காட்டுவதில் தாராளமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் பார்த்திங்க அப்படின்னா யோனாவின் புத்தகம். ஜோனாவின் புத்தகம். ஸோ யோனா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆண்டவர் அவரை நினிவே பட்டணத்திற்கு போக சொல்கிறார். இதுதான் நம்ம பார்க்க போகிற புத்தகம். பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனத்தில் ஒரு 4 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். பட் ஐ with a song of thanksgiving will sacrifice to you what I have vowed, and I will make good. Salvation comes from the Lord. இதில் பார்த்தோன்னா ஒரு 3 காரியங்கள் and I will அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் செய்வேன். என்ன அப்படின்னா, I will give thanks, நான் நன்றி சொல்வேன். ஒரு பாடல் மூலமாக நன்றி சொல்வேன். நமக்கு எப்பொழுதும் நன்றி சொல்வேன். 2ஆம் காரியம் பார்த்து ஐ வில் சாக்ரிஃபைஸ், நான் உமக்கு ஒரு பலியை கொடுப்பேன். ஐ வில் சாக்ரிஃபைஸ். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு சாக்ரிஃபைஸ். ஐ வில் சாக்ரிஃபைஸ். 3ஆம் காரியம் ஐ வாவ் டு கிவ். என்னுடைய நான் எதையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேனோ, வாக்கு கொடுத்துருக்கணும், அதையெல்லாம் நான் செய்வேன் என்று 3 காரியங்கள் ஐ வில் என்று 3 காரியங்களை பார்க்கிறோம். 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம், the salvation comes from the Lord. மீட்பு ஆண்டவரிடத்தில்தான் வருகிறது. ஆல்வேஸ் ஜீசஸ் இஸ் அவர் salvation. பாருங்கள், இந்த மாதத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 காரியங்கள் தான். சீக்கிரமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, யோனா பற்றி நமக்கு தெரியும். யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு தீர்க்கதரிசியாய் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வார்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யோனா என்ன பண்ணுறாரு, ஓகே சொல்லிட்டு தீர்க்கதரிசியாய் அந்த பட்டணத்திற்கு போக ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் நினிவே பட்டணம் ரொம்ப மோசமான பட்டணம்ன்று. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, படகில் ஏறினார். ஆனால் படகு வேறு படகில் ஏறினார். He took a different boat in a different direction. வேறு ஒரு படகை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு திசையில் சென்றார், தர்ஷீஷுக்கு சென்றார். ஸோ that was in a different direction. வேறு ஒரு டைரக்ஷன். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவரை அழைத்து அவரை நீ நினிவே பட்டணத்திற்கு போய் இந்த செய்தியை, இந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக அந்த பட்டணத்திற்கு நீ சொல்ல வேண்டும் என்று அனுப்புகிறார். அப்பொழுதுதான் மீனின் வயிற்றிலிருந்து யோனா அந்த கரையில், இதோடைய கரையில், இதில் நம்மளுடைய நினிவே பட்டணத்தின் கரையில் அப்பொழுதுதான் அந்த மீன் அவரை வாந்தி பண்ணி போடுகிறது, அதால் இறக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லலாமா? ரைட். அப்போ பாருங்கள், 10ஆம் ஏன் சொல்கிறேன்னா 10ஆம் வசனம், உடனே the Lord commanded the fish and it vomited Jonah unto dry land. உடனே ஆண்டவர் சொல்கிறார், இறக்கி விடு யோனா அப்படின்னு.
உடனே யோனாவை அந்த மீன் இறக்கி விட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் நினைவு பட்டணத்தில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இந்த சீன் இந்த ஒரு சினாரியோவில் தான் இந்த வசனத்தை யோனா மீனின் வயிற்றிலிருந்து சொல்கிறார், ஆண்டவரே நான் வழி விலகி போய்விட்டேன். I have gone away, I have walked astray from your ways. உங்கள் வழிகளிலிருந்து நான் விலகி போய்விட்டேன். நீங்கள் சொன்னதை நான் செய்யாமல் என் இஷ்டம் போல சென்று விட்டேன். நம்ம இந்த ஜான்வரி ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மளோட பேசியிருப்பார். கரெக்டாக இல்லையா? நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசியிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஜான்வரி ஒரு 15, 20, 25 வரைக்கும் ஒரு சரியாக வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் அப்படியே தரம் புரண்டு வேறு வழியில் போயினுப்போம். நமக்கு என்னெல்லாம் தோணுதோ வழக்கம் போல். ஆண்டவர் சொல்வது இதுதான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ மறுபடியும் அந்த வழியை விட்டு விலகி போயின்னு இருக்க, மறுபடியும் வா, சரியான வழியில் வா என்கிறார். ரைட்டா? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஸோ அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாட் இஸ் காட் ஆஸ்கிங் அஸ் டு டூ? ஆண்டவர் அவர் சொல்வது இதுதான், நீ வழி விலகி போயின்னு இருக்க, நான் சொல்கிற வழியில் வரமாட்டுன்னு இருக்க, சரியான வழியில் வாழ்கிறார். ரைட்டா? யோனா உடனே புரிந்து கொண்டான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் பொழுது சொன்ன விஷயங்கள் தான் இந்த 3 காரியங்கள். ரைட்டா? அறிக்கையாவது 4வது ஒரு குறிப்பை சொல்கிறான். அப்போ இந்த 3 காரியங்கள் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். முதலாவது காரியம் என்ன? நான் ஒரு நன்றி இருதயத்தோடு இருப்பேன். ஐ வில் கிவ் தேங்க்ஸ். நான் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி இருதயத்தோடு இருப்பேன். ஐ வில் கிவ் தேங்க்ஸ். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் நன்றி இருதயத்தோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நம்ம தகுதியே இல்லை. பாருங்கள், நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம் பாவத்தில் இருந்தோம். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மளை ரட்சித்தார், மீட்டார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கும் நம்மை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டார். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு நம் பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் அணைத்து கொண்டார், சேர்த்துக்கொண்டார், தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்துக்கொண்டார், தன்னுடைய பிள்ளையாக நம்மளை அழைக்கிறார். அப்போது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நன்றி இருதயம் நமக்கு வேண்டும். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே உணர்ந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் செய்ய முடியும். ரொம்ப தேங்க்யூ. நம்ம சில பேருக்கு சொல்கிறோம்ல, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேவையான நேரத்தில், ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தது, அவசரமாக, அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்க, நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்து அந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணீங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? நன்றி உள்ள இருதயம் எப்பொழுது வரும் என்றால், நீங்கள் இருதயத்தில் நீங்கள் உண்மையாலே அதை ஃபீல் பண்ணி ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் நமக்கு செய்த காரியத்தை உண்மையாலே உணர்ந்தால்தான் நன்றி உள்ள இருதயம் நமக்கு வரும். ஒன்று. 2வது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வில் சாக்ரிஃபைஸ். நான் ஒரு பலியை கொடுப்பேன், நான் பலி செலுத்துவேன். இருதயம், நம் இருதயமே பலி செலுத்த வேண்டிய இருதயம் தான். ஏனென்றால் இருதயம் எப்பொழுதும் பலிப்பீடத்திற்கு ஒப்பானது. அவர் ஹார்ட் கேன் பி என்ன, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி எடுக்கலாம்னா, அவர் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் கம்பேர்ட் டு த ஆல்டர், பலிப்பீடம். அப்போ பார்த்திங்கன்னா நாம் பலி செலுத்த வேண்டிய காரியம் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய நிறைய காரியங்கள் பலி செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. அன்வான்ட் திங்ஸ் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து we have to let go, sacrifice and leave it. Sacrifice many things, because without sacrifice, பலி இல்லாமல் ரட்சிப்பே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார், ரத்தத்தை சிந்தினார், பலியாக, அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன் இரத்தத்தை சிந்தினார். அப்போ பாருங்கள், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய காரியங்களை நம்ம நிறைய விஷயங்களை ஓகே இது இருக்கட்டும் இது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை வைத்திருப்போம். உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம விட்டு விடணும், பலி கொடுக்க வேண்டும் என்று. அது எல்லாவற்றையும் பலி கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் ஐ வில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி யோனா சொல்கிறான். அவன் ஒப்பு கொடுக்குறான். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் அந்த மீனுக்கே கமாண்ட் கொடுக்குறார். மீனையே சொல்கிறார், போ அங்கே போகணும். மூன்றாம் காரியம் பார்த்தோம் அப்படின்னா, நான் எதெல்லாம் செய்வேன்னு சொல்லணும், வாக்கு கொடுத்தனோ அதெல்லாம் செய்து முடிப்பேன் என்கிறான் யோனா. இப்போ யோனா சொல்வது போல தான் நாமளும் இந்த நாளில் நிறைய காரியங்களை நான் இதை செய்வேன் ஆண்டவரே, இதை நான் செய்வேன் ஆண்டவரே நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஜான்வரி 1 அன்றைக்கி நிறைய அந்த ஆல் நைட் சர்வீஸில் நம்ம வந்து ஒப்பு கொடுத்துருப்போம். ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், ஆண்டவரே நான் அதை செய்ய போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வாக்கு கொடுத்த காரியத்தை, முக்கியமாக ஆண்டவருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். வாட் ஹேவ் யூ வவுட் பிஃபோர் காட்? கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் எதை வாக்கு கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இந்த மாதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 4ஆம் காரியம் பார்த்திங்கன்னா, இது எல்லாம் சொல்லி முடித்த பிறகு நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், இது எல்லாம் செய்த பிறகு கூட ரட்சிப்பு ஆண்டவரிடத்தில் தான் எனக்கு வருகிறது. நோபடி கேன் சேவ் அஸ். மணி, கரியர், எஜுகேஷன், வெல்த்து, லேண்டு, பீப்புள், நம்மளை சுற்றி இருக்கும் ஜனங்கள், யாராலையும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஸோ காட் கேன் சேவ் அஸ். ஹல்லேலூயா, காட் கேன் சேவ் அஸ். கர்த்தரால் நம்மை காப்பாற்ற முடியும். அதனால் தான் ரட்சிப்பு ஆண்டவருடையது. சால்வேஷன் இஸ் த லார்ட்ஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் காட். ஸோ அதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும், அதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தை செய்த பிறகு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் என்னை வழிநடத்துகிறேன். அப்போ இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, God is abundant in love and mercy. கர்த்தர் அன்பிலும் இரக்கத்தையும் அதிகமாய் நம்மிடத்தில் காட்டுகிறார். அப்போ எப்படி இதை அதிகமாக காட்டுகிறார் என்றால், ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். ரட்சிப்பு ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியான வழியில் நடத்துகிறார். நம்ம இந்த வருகிற வாரங்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து நம்மளுடைய சண்டே வர்ஷிப்பில் இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி பார்ப்போம். இது நம்மளுடைய சன்ரைஸ் டிவோஷனில் இது வந்து நமக்கு இது முதல் நாள், இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. இதை பற்றி கொண்டு நம்ம இந்த மாதத்தை தொடங்கி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் அனுகூலமாக, He is our salvation, He is our deliverer. கண்டிப்பாக நமக்கு எல்லாவற்றிலும் அனுகூலமாக இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஜெபிப்போம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்மை கத்தாவே தேவரீர், எங்கள் இருதயத்தில் நன்றி இருதயத்தோடு கத்தாவே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அப்பா. தேவரே, எங்களுக்கு ஒரு நன்றி இருதயத்தை தாங்க. எங்களுக்கு தேவையில்லாத எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் பலியிட்டு விட்டுவிட எங்களுக்கு வழி தாங்கப்பா. எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே தேவரீர் அப்பா கத்தாவே, நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோம், எது வாக்கு கொடுத்துருக்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. கடைசியாக ரட்சிப்பு உங்ககிட்ட தான்ப்பா. நாங்கள் எதை செய்தாலும் ரட்சிப்பு நிச்சயமாக நீங்கள் கொடுப்பதான். விடுவிக்கிறவர் நீங்கள் தான்ப்பா. மீட்பு நீங்கள் தான்ப்பா. நீ தான் மீட்பர் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க. இந்த மாதத்தில் அப்பா ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தேவரீர் அப்பா, இந்த வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொருத்தரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா கர்த்தாவே தேவரே இந்த மாதத்தில் ஒரு வழி திறக்கட்டும். ஒரு வழியை நீங்கள் காட்டுங்க, சரியான வழியை காட்டுங்க ஆண்டவரே.